தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சர் இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜாமாபாத்தில், தெலுங்கானாவில் நிஜாமாபாத்தில் தான் இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதோட தலைவராக, இந்த மஞ்சள் வாரியத்தோட தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மஞ்சள்ங்கிறது பார்த்தீங்கன்னா தங்க மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அது மஞ்சள் கலரில் இருக்கனால. மஞ்சள் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது மஞ்சள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது, இந்த மஞ்சள் உற்பத்தியை வந்து ஏற்றுமதியை அதிகப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவது, இது போன்றவற்றிற்காக தான் இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது மஞ்சள் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய மஞ்சள் வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா 62% பங்களிப்பு இந்தியா தான் வழங்குது. உலக அளவுல மஞ்சள் வர்த்தகத்துல எவ்வளவு பர்சன்டேஜ், 62% வந்து இந்தியா மட்டுமே வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த மஞ்சள் ஏற்றுமதியை $1 பில்லியன் அமெரிக்க அதிகப்படுத்துறத நோக்கமாக கொண்டுதான் இந்த தேசிய மஞ்சள் வாரியம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு நிஜாமாபாத்ல. இப்போ எதுக்காக இதை பார்க்குறோம்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல மஞ்சள் உற்பத்தி இரட்டிப்பாகுவதற்கான திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த மஞ்சள் வாரியத்தை தொடங்கி வச்சுட்டு.